எலெக்ஷனில் இந்த முறை சுயேட்சையாக தான் நிற்போம். கட்சிக்குழு வரும் கட்சியாக்கினால் நான் எலெக்ஷன் முக்கியமாக அல்லது கௌசல்யா முக்கியமாக விட்டு குரூப் ரெஸ்லிங்கோட ஒப்பீனியன் மாறிட்டு போடு 3 பேருக்கு ட்ராப் பண்ணியாச்சு. நான் என்ன போல விட்டு நான் வீடியோ போடுவோம். நீங்கள் நாங்கள் ஒரு சாதாரண மனுஷர் மாதிரி சனங்களை அணிக்கல சில பேர் நிற்கிறேன்னு சொன்னால் போய் ஒரு வரியை போட்டு இவருக்கு ஒரு அவர் அந்த குளரில் இப்போ களத்தில் பிடிச்சி இழுத்து வயசு போனாக்கள் எல்லாம் கட்டிப்பிடிச்சு அழுது தம்பி எங்களுக்கு விழாவில் ஒரு நம்பிக்கை எல்லாம் இருந்தது, நீ ஏதாவது செய்வேன்ற ஒரு நம்பிக்கை சுயேட்சைக்குழு 2 வருஷம் போன பிறகு தான் நாங்கள் அந்த அரசியல் கட்சியின் பேரில் இது செய்யலாம் அல்லது ஏதாவது கட்சியை வேண்டணும். அதுக்கு மில்லியன் கணக்கில் சொல்கிறாங்க. அதை விட சுயேட்சைக்குழு வேண்டாம் எல்லாருக்குமே தெரியும். சுயேட்சைக்குழு வரும் கட்சியாக்கினால் நான் அதால் அதிலேயே போட்டு செய்வேன். இந்த மாதிரி எனக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஈவன் முல்லைத்தீவு வவுனியா மற்றது மென்னார் எல்லாத்துலேயுமே ஆக்கல்றாங்கிறன்னு சொல்லியிருக்கணும். அதுக்குரிய அந்த அஃபிடவிட் சைன் பண்ணி நான் போட்டேன் தானே. இந்த பிளவிட்டா இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், ஜூகேயில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் வந்து அங்கே இருக்க சுகாதார அமைச்சரை வந்து பிளவிட்டதுக்காண்டி கட்சியிலேருந்து நீக்கி இது சுகாதார அமைச்சர் ஹெல்த் மினிஸ்டர் போஸ்ட்லேருந்து தூக்கியிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு இது ஒன்று தான் இருக்கும். கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்கணும். சும்மா அந்த தமிழ்நாடியாண்ட வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இளைஞர்களை பிடிச்சி இதில் வச்சு உழைக்கலாமான்னு அப்படி இல்லை. ஏதாவது நல்ல விஷயம் ஒன்று செய்து நல்ல பேர் எடுத்து அதில் ஒரு 4 பேர் அந்த நல்லம் என்று சொல்லி 4 கடையில் போய் உழைக்கிறது வேறு. நாங்கள் இந்த அரசியல் கட்சின்னு சொல்லி சும்மா அங்கே இங்கே லஞ்ச ஊட்டல் வேண்டி யாரோ ஒரு ஆளுக்கு 54 வருஷம் கொடுத்துருக்காங்க, 15,000 ரூபா. இதுவும் ஊழலுக்காண்டி உச்சநீதிமன்றத்தில் 54 வருடமோ ஏதோ கொடுத்துருக்காங்க. அது காலப்போக்கில் இது இல்லாமல் போயிடும். எலெக்ஷனில் இந்த முறை சுயேட்சையாக தான் நிற்போம். தேர்தலில் உங்களோட சேர்ந்திருந்த வேட்பாளரே உங்களுக்கு எதிராக எல்லாம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறோம். இனி கடந்த கால தேர்தலுக்கு நீங்கள் எவ்வாறு ஆக்களை தெரிவு செய்ய போகிறீங்க? அது எங்கிட்ட அந்த இதில் இன்னொரு சுயேட்சைக்குழு வேண்டாலும் அவைக்குரிய அஃபிடவிட் ஒன்று சைன் பண்ணி தான் எடுப்போம். மற்ற கட்சியில் பார்த்தீங்கன்னா கட்சியில் கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது, யாப்பை மீறினா சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். அது மாதிரி நாங்கள் வந்து எங்கடையில் இந்த மாதிரி அஃபிடவிட் உண்டு, சத்திய கடாசி ஒன்று சைன் பண்ணி தான் எடுப்போம். அது பிறகு அந்த சத்திய கடாசியை அப்படியே யாப்பாக மாற்றுறது, யாப்புக்கு திருப்பி நாங்கள் கட்சி ஃபார்ம் பண்ண பிறகு யாப்புன்ற இதில் சைன் பண்ணுவோம். நான் நினைக்கிறேன் என்னோட நிற்கிறார்கள் எந்த நான் இது சண்டை பிடிக்கிறதே ஒரு ஏழைகளுக்கான குரல், நீதியான விஷயமாக இருக்கணும், ஒரு ஊழல் இருக்கக்கூடாது, ஜெனுவினாக இருக்கணும்ன்ற இந்த கான்செப்ட். ஸோ என்னோட நிற்கிறாக்களும் அப்படி பிழை விட மாட்டோம்னு நினைக்கிறேன். சில விட காசாசையில் அப்படி பிழை விட்டால் அல்லது ஏதாவது நடந்தால் அதுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த பிள்ளையா போடுற ஊடகங்களுக்கு நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்பீங்களா? இப்போ ஒன்று எழுத போனாங்க. இப்போ இந்த பார்த்தா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பையன் இவ்வளோ இதெல்லாம் அவன் எழுதுகிறவனுங்களும் பாவம். இப்போ எழுதத்தான் போனான் ஒரு ஆளுக்கு பேர் மெனம் கேட்குது இல்லை. அம்மாரியே சொல்கிறேன் இந்த சரி இப்போ நான் போய் இப்போ இன்றைக்கு பேசினாலும் நீங்கள் இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பீங்க, ஆனால் நான் ஸ்டேட்மெண்ட் போடுறேன். நான் போய் இப்போ போலீஸ் தலைமையகத்தில் ஒரு கொடுக்க வழிக்கு நான் ஆன்லைன் ஆக்டில் ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் மெனம் கேட்குதில்லை. இது இங்கேருந்து வலிக்கிட்டு பஸ்ஸில் போய் அங்கே ஒரு லோயரை பிடிச்சி இவ்வளோ கஷ்டப்படும் பாவம்ட்டு மெனம் கேட்குதில்லை. அது நடக்கும். நான் எழுதுவேன். நான் அது வெரி சூன் 3 பேருக்கு ட்ராப் பண்ணியாச்சு. நான் அந்த 2ஐயும் லோயர்கிட்ட கோல் பண்ணி சொன்னேன், சரி கொஞ்சம் விடுங்க வாப்பமே, எனக்கு கவலையாக கிடக்குது என்றால் எப்படியும் அதுக்கு டிஃபமேஷன் கேஸ் எப்படியும் 5 லட்சம் 10 லட்சம் மட்டும் தான் லோயர்ஸ் வேண்டிவிடும். அப்போ இது வந்து யூடியூப்பால் உழைச்சது 3 மாதம் 2 மாதம் உழைச்சது வந்து அது பிறகு தலைவிழாண்டு வீடியோ எடுத்து போட்டாலும் அவ்வளோ யூடியூப்பில் உழைக்கல. என்னோட யூடியூப் கிடக்குது நினைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கல. அப்போ யோசிக்கிறேன் இவங்களை விழாலாம் கஷ்டப்பட்டு வெயிலுக்கு எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் வந்து ஒரு வழக்கூட போயிடும். ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் கட்டாயம் எழுதுவேன், அது ஷுவர். ஏன்னா அவ்வளவு கேவலமெல்லாம் எழுதியிருக்கணும் 1-2 பேர். நான் நேற்று பார்த்தேன், நான் ஆமீண்டால் அப்படி இப்படின்னு தான் போட்டு கிடையாது, எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் அடி வச்சபடி ஒன்று சும்மா சொல்ல கிடையாது. ப்ரூவ் பண்ணுவோம் நான் ஆமீண்டால். அதான் இப்போ டிஃபமேஷன் கேஸ்ண்டா நான் கல்லனண்டா ப்ரூவ் பண்ணுவோம். ப்ரூவ் பண்ணாமல் சும்மா சொன்னால் வேலை இதாக போயிடும். எல்லாரும் விமர்சனம் வைக்கிறாங்க, ஒரு தனி மனிதனாக நீங்கள் எவ்வாறு இதை ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி அந்த ஒரு ஒன்-மேன் ஆர்மியாக நீங்கள் தனித்து நிற்கிறீங்க? கஷ்டமாக தானே பண்ணுறதுக்கு உண்மையாகவே நான் ஆசைப்பட்ட படிக்கணும், நல்ல டாக்டராக இருக்கணும், ஒரு ஹாஸ்பிட்டல் டைரக்டராக இருக்கணும். இப்போ இதுகளுக்கு ரங்கினாவே சரியான கஷ்டமாக இருக்குது. மனசால் நான் பலமையாகவே அப்படி தானே பண்ணேன். இப்போ எக்ஸாமே படிக்கணும்னா 7 நாளைக்கு 1 hour தான் நித்திர விடுவேன். கடைசி 7 நாள் தான் படிப்பேன், அது 1 hour தான் நித்திர விடுவேன். ஆனால் கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் இப்போ வந்து பழகி போயிட்டப்போ இப்போ சனம் திட்டத்தில் கணக்கெடுக்கிறதில்ல. இப்போ வயசு போனாக்கள் எல்லாம் கட்டிப்பிடிச்சு அழுது தம்பி எங்களுக்கு விழாவில் ஒரு நம்பிக்கை எல்லாம் இருந்தது, நீ ஏதாவது செய்வேன்ற ஒரு நம்பிக்கை இருக்கீங்கன்னா இந்த நம்பிக்கையை துரோகம் செய்கிற அளவுக்கு அது நினைக்கவே எனக்கு கண்ணுக்குள்ள தண்ணி வருது. அப்போ அதை தான் நான் யோசிக்கிறேன். இவ்வளவு சனம் நம்புது. அப்போ நான் சும்மா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டில் லவ் பண்ணினாலே ஏமாற்றிக்கிறோம்ட்டு நெக்கைக்கே கவலையாக இருக்கும். இவ்வளவு சனம் நம்புது, நம்பிக்கை என்ன செய்ய போகிறோம்ட்டு இந்த கேள்விக்குறிக்கில் தான் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கு. அவள் இருக்கிறது உண்மையாகவே எனக்கு ஒரு இதுதான் என்றால் லோயராகவும் மற்றது எல்லா விஷயத்தையும் பயிரக்கூடிய மாதிரியும் இருக்கிறபடியே எனக்கு சொல்லிடலாம். நான் அவளும் சில நேரத்தில் மென்டலாக ஸ்ட்ரெஸ்ஸாக நான் போகிற விடிய அடிய பேரண்டு சில நேரம் கவலை. சில நேரம் நித்திரவழிக்கே மனம் பெறாது. 11 மணிக்கு சில நேரம் ஒரு கோல் பேரா இன்னும் ஒன்லையில் இருக்கீங்க போடக்கு நித்திரவழியில் போட சில 2-3 மணி ஆகுது நித்திரவழிக்குள்ள. ஓ
நேற்று ரெஸ்லிங்கோட ஒப்பீனியன் மாறிட்டு போட்டு ஒன்றும் செய்யலை. அப்போ நான் அவனுக்கு அடிக்க வேண்டாம். சில போய் பார்க்க ஜோசிக்கிறேன் போய் பார்க்க மாட்டேன். அந்த தம்பி யாருன்னு தெரியாது. குடிச்சு போட்டு நானும் ட்ரிங்க் எடுத்து போட்டப்போ தான் நான் முதல்ல ட்ரிங்க் ஒன்று வீடியோ ஒன்று போடேக்க எல்லோரும் நக்கல் அடிச்சவே அம்மா ஊற்றி கொடுக்குறேன்ட்டு அப்போ அடிக்கிற சொல்கிற குடிக்கிறேன்டா குடிச்சு போட்டு போய் படுத்துருவணும் காட்டில். அது சும்மா அவனோட கொழுவி இவனோட கொழுவி அவனுக்கு கோல் எடுத்து இவனுக்கு கோல் எடுத்து அந்த வீட்டுக்காரர்கள் எடுத்து தூசம் தராது பிரச்சனை வளர்க்க கூட. எங்கேயும் போய் பார் வழியேருந்து குடிக்கிறேன்னு சொன்னால் ஒரு சொட்டு குடிச்சு போட்டு மிச்சத்தை வேண்டி கொண்டு வீட்டிலேருந்து குடிச்சு போட்டு நித்திரை கொட்டுற விட்டு போட்டு குடிச்சு போட்டு எழும்பி கூத்தடிக்கிறேன்றால் அவங்களை பொம்பளை பிள்ளைய தூசம் தலைப்பேசி அப்படி இப்படிலாம் செய்ய என்னால் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் எலெக்ஷன் நேரமே சனம் உங்களுக்கு எலெக்ஷன் முக்கியமாக அல்லது கௌசல்யா முக்கியமானு பார்க்கணும்னா நான் ஒரு ஆள் ஒரு பொம்பளை பிள்ளை என்னால் நாளைக்கு தூக்கு போட்டு செத்தா ஜோசிதில் உனக்கு கூட ஜோதிச்சு பேர் எனக்கு வீடியோ எடுக்கல் மாட்டேங்கிறேன்ட்டு. ஸோ அது இம்பாசிபிள். வந்து அனுரவண்ட பி டீம்னு சொல்லினேன். அதுக்கு உங்களுடைய அன்றைக்கும் சந்திரசேகர் கொடுத்து நான் நீ பார்த்துருப்பேன். உண்மையாக அனுராவுக்கும் என்ன கண்டா ஒரு பயம், எங்களோட தமிழ் எம்பியுமே இருக்கும் பயம். ஆனால் ஜெனுவினாக இருந்தால் யாரை கண்டாலும் பயப்படுது. நான் சொன்னேன் போய் இந்த சிசிடிவி வீடியோ எடுக்க போக அங்கே போலீஸும் வந்துருந்தது. அப்போ எங்கள்ட யார் க்ரீன் கிராஸில் சரியான நெல்லம். அப்போ சொல்லிச்சுன்னா டாக்டர் நாங்கள் உங்களுக்கும் கொடுக்கல அந்த தரப்புக்கும் கொடுக்கல பட் போலீஸ்கிட்ட கொடுத்துருக்க மாட்டோம் சொல்லி 2 செகண்டில் யூடியூப்பில் வந்திருக்கு இப்படி வந்தேன்னு தெரியாது. நான் சொன்னேன் நான் என்ன போல விட்டு நான் வீடியோ போடுவோம் நீங்கள் நான் இப்போ கௌசல்யா சொல்லிக்கோ இந்த வேணாம் தான் மிடைகளை பூந்து நிற்கிறேன். அப்படி பண்ணா நீ அவள் வந்து பிடிக்க போய் பின்னால் இருந்தால் எனக்கு ஒரு பயம் வந்துட்டு பண்ணிட்டு இவளை கடிச்சு போடுவாங்க. வந்து நான் ஒருத்தனை கடிச்சுன்னா 3 பேர் 4 பேர் நின்றுவேன். ஒன்றா வந்திருந்தாலும் 4 பேர் வந்திருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இவளில் கை வச்சுட்டு தச்சமே ஏதாவது போதிரால வட்டி விட்டாங்களா பிரச்சனை போயிட மாட்டேன். அப்போ இவ்வளோ எழுத்திஞ்சால் எறிஞ்சினான் எரிஞ்சு போட்டு போகண்டா அது பின்னாலே முன்னாடி தெரியுது. இப்போ தான் வீடியோவில் பார்த்தேன் எனக்கு அந்த டைம் தெரியலை. சரியான கவலையாக இருக்குது. இப்போ குடிச்சு போட்டு வந்து இப்படி கூத்த வேற ஒரு எம்பி அப்படி செய்யலாம். அப்போ அவங்களுக்கு அந்த பெரிய வால்வெட்டு குரூப்புகள் இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும் பட் வாங்க குத்துவாங்க அப்படி தான் எங்கள் கலாச்சாரம் இருந்துச்சு. நாங்கள் ஒரு சாதாரண மனுஷர் மாதிரி சனங்கள் அணிக்கைகளில் இவ சில பேர் நிற்கிறேன்னு சொன்னால் போய் ஒரு வரியை போட்டு இவருக்கு ஒரு அந்த குளரில் இப்போ களத்தில் பிடிச்சி இழுத்து அது எனக்கு இருந்தது. இவடத்தில் பிடிச்சி நான் இழுத்து வர கீழே இருக்கே அப்புறம் எழுமினா அப்புறம் நெஞ்சில் கையை வச்சு நெஞ்சில் ஊற்றினேன். அது இப்படிதான் ஜோதிச்சுனா நான் ஒரு அப்பக்கட்டை அடிக்கணும். இது அப்பக்கட்டை அடித்தா சரி செத்து போயிட மட்டும் போட்டு தான் இதால் அடிச்சினேன். அப்பக்கட்டை அடிச்சிருந்தேன் எழும்பி இருக்காது இன்னும் அதுக்கு